ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நடுராத்திரி சரியா ஒரு 3 மணி இருக்கும். உலகமே அடர்ந்த நிசப்தத்துல தூங்கிட்டு இருக்கு. காடுகள், பரபரப்பான சிட்டிஸ், ஏன் நாம கூட நம்மளோட டெய்லி வேலைகளை முடிச்சுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருப்போம். ஆனா அந்த நள்ளிரவுல நீங்க ஒரு அமைதியான பீச் பக்கம் போனீங்கன்னா, நிலா வெளிச்சத்துல அலைகள் மட்டும் எந்த பிரேக்கும் இல்லாம கரையை தொட்டுட்டு போற சத்தத்தை கேட்க முடியும். இயற்கை முழுசும் தூங்கினாலும் இந்த கடல் மட்டும் ஏன் தூங்குறதே இல்ல? ரெஸ்ட் எடுக்காம உழைக்கிற இந்த கடலோட ரகசியம் என்ன? இத பத்தி தான் இந்த தொகுப்புல நம்ம டீகோட் பண்ண போறோம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி இதுதான். கடல் மட்டும் ஏன் ரெஸ்ட் எடுக்கிறதே இல்ல? நம்ம பூமியில ஒரு செகண்ட் கூட பிரேக் எடுக்காம வேலை செய்யற ஒரே விஷயம் இந்த கடல் மட்டும்தானே இல்லையா? மனுஷங்களான நமக்கு எப்படி ரெஸ்ட் தேவையோ அதே மாதிரி மிஷின்களுக்கு கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் தேவை. ஆனா கோடிக்கணக்கான வருஷங்களா ஒரு செகண்ட் கூட நிக்காம இயங்கிட்டு இருக்கிற இந்த பிரம்மாண்டமான கடலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற சயின்ஸ் என்ன? வாங்க இத கண்டுபிடிக்கலாம். சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். கடலுக்கு அடியில இருக்கிற பிரம்மாண்டமான என்ஜின்கள் பத்தியும் குளோபல் கன்வேயர் பெல்ட் பத்தியும் இப்போ பார்க்கலாம். கடலோட இந்த நான் ஸ்டாப் மூவ்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு ப்ராசஸ் இருக்கு. இத சயின்ஸ்ல தெர்மோஹேலைன் சர்க்குலேஷன், அதாவது வெப்ப உப்புச் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட், பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கிற சூடான தண்ணி துருவ பகுதிகளை நோக்கி மூவ் ஆகுது. செகண்ட், அங்க போனதும் அந்த தண்ணி நல்லா குளிர்ந்து வெயிட் அதிகமாகி கடலோட மிக ஆழமான பகுதிக்கு மூழ்கிடுது. மூணாவது ஸ்டெப்ல அந்த ஆழமான குளிர்ந்த நீர் திரும்பவும் பூமத்திய ரேகையை நோக்கி வந்து மறுபடியும் சூடாகுது. இந்த ஒரு மாபெரும் முப்பரிமாண சுழற்சி தான் கடலோட ஹார்ட் பீட் மாதிரி செயல்படுது. இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மொத்த ப்ராசஸும் நடந்து முடிய எவ்வளோ டைம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 1000 வருஷங்கள். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். கடல்ல இருக்கிற ஒரே ஒரு சொட்டு நீர் நாம இப்ப பார்த்த அந்த ஒரு ஃபுல் சைக்கிளை முடிச்சுட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வர கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் ஆகுது. யோசிச்சு பாருங்க, கடலுக்கடியில எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நெட்வொர்க் இயங்கிட்டு இருக்குன்னு. பல நூற்றாண்டுகளா தொடர்ற இந்த மாபெரும் நகர்வு தான் கடலை ஒருபோதும் தூங்க விடாம எப்பவும் ஆக்டிவா வச்சிருக்கு. கடலோட ஆழத்திலிருந்து இப்போ கொஞ்சம் வானத்தை நோக்கி பார்ப்போம். கடலோட இந்த ரெஸ்ட்லெஸ் எனர்ஜிக்கு காரணமான வானத்துல இருக்கிற அந்த 2வது பெரிய இன்ஜின் பத்தி பார்க்கலாம். கடல் எப்பவுமே முழிச்சிருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம நிலாதாங்க. நிலாவோட ஈர்ப்பு விசை ஒரு பெரிய காந்த மாதிரி செயல்பட்டு கடலோட தண்ணிய தம்பக்கம் பிடிச்சு இழுக்குது. இதனால தான் கடல்ல ஹை டைல்ஸ், அதாவது அலை ஏற்றம் வருது. அதே நேரத்துல பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கிறதால அந்த தண்ணி திரும்பவும் பின்வாங்கி லோ டைட்ஸ் உருவாகுது. ஒரு பக்கம் நிலாவோட தொடர்ச்சியான இழுவிசை, இன்னொரு பக்கம் பூமியோட சுழற்சி. இந்த 2 மாபெரும் பவருக்கும் நடுவுல சிக்கியிருக்கிற கடல் தண்ணி ஒருவேளை அமைதியா இருக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு சான்ஸே இல்ல. சரி, இப்போ இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். மாடர்ன் சயின்ஸ் சொல்ற இதே விஷயத்த நம்ம பழந்தமிழர்கள் எப்படி நுட்பமா கவனிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். முன்னீர். சங்க இலக்கியங்கள்ல கடலை குறிக்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. முன்னீர் அப்படின்னா 3 வகையான நீர்கள் ஒன்னு சேரும் இடம்னு அர்த்தம். கடலோட அந்த பிரம்மாண்டத்தையும் அது பல நீர் ஆதாரங்களோட ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படிங்கிறதையும் இதை விட இவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாது. அந்த முன்னீர்ல அடங்கி இருக்கிற 3 வகையான நீர் என்னன்னு தெரியுமா? மலைகள்ல பிறந்து வேகமா ஓடி வர்ற ஆற்று நீர், பூமிக்கு அடியில இருந்து பீறிட்டு வர்ற ஊற்று நீர், அப்புறம் வானத்திலிருந்து கொட்டுற மழை நீர். இந்த 3ம் ஒன்னு சேர்ற ஒரு மாபெரும் எனர்ஜி சோர்ஸா தான் தமிழர்கள் கடலை பார்த்திருக்காங்க. இந்த தொடர்ச்சியான நீர்வரத்து தான் கடலோட இந்த நான் ஸ்டாப் மூவ்மெண்ட்டுக்கு காரணம் அப்படிங்கிறத அவங்க வார்த்தைகள்லயே ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சயின்ஸ் சொல்ற அந்த 1000 வருஷ வாட்டர் சைக்கிளா இருக்கட்டும், இல்ல நிலாவோட ஈர்ப்பு விசையா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம முன்னோர்கள் மனுஷனோட விடாமுயற்சியோட கம்பேர் பண்ணிருக்காங்க. பட்டினப்பாலை மாதிரி சங்க நூல்கள்ல கடல் ஓயாது வினை ஓயாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி இந்த கடலுக்கு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லையோ, அதே மாதிரி மனிதர்களோட உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஒருபோதும் பிரேக் இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. இப்போ கொஞ்சம் மெதுவா, எந்த சத்தமும் இல்லாம கடலோட மேற்பரப்புல இருந்து அதோட மிக ஆழமான இருள் சூழ்ந்த உலகத்துக்கு பயணம் செய்வோம். இது மரியானா அகழியோட மர்மங்கள். இதுதான் மரியானா ட்ரெஞ்ச், நம்ம பூமியிலேயே மிக மிக ஆழமான பகுதி. கடலோட மேல நடக்கிற எந்த ஒரு சலசலப்போ அலைகளோட சீற்றமோ இந்த இடத்தையே தொட முடியாது. இது எப்படிப்பட்ட இடம்னா, சூரிய வெளிச்சத்தோட ஒரு சின்ன கீற்று கூட நுழைய முடியாத கும்முருட்டான ஒரு ஏலியன் உலகம் மாதிரி. மேல கடல் அலைகளா சத்தத்தோட இயங்கிட்டு இருக்குன்னா, இந்த அடர்ந்த இருட்டுல அது முற்றிலும் மாறுபட்ட ஒரு சைலண்டான ஆனா பவர்ஃபுல்லான எனர்ஜியோட இயங்கிட்டு இருக்கு. இது நமக்கு ரொம்ப அழகா எதை விளக்குதுன்னா, வெளிச்சமே இல்லாத இந்த குமிருட்டுல கூட கடல் ஒருபோதும் தூங்கிறதில்ல. இங்க ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வெப்ப நீரூற்றுகள் இருக்கு. இது கடலுக்கு அடியில் இருக்கிற குட்டி குட்டி எரிமலைகள் மாதிரி.
வெளிச்சமே இல்லாத இந்த இருண்ட உலகத்தில் இருக்கிற விசித்திரமான உயிரினங்களுக்கு இந்த நீரூற்றுகள்லேருந்து வர வெப்பமும் மினரல்ஸும் தான் ஒரு நான் ஸ்டாப் லைஃப் லைனா செயல்படுது. ஆமாங்க, குமரிட்லயும் கடல் முழிச்சிட்டு தான் இருக்கு அங்க இருக்கிற உயிர்களை காப்பாத்துறதுக்காக. மேல நிலாவோட ஈர்ப்பால உருவாகிற அலைகள்ல ஆரம்பிச்சு அடி ஆழத்துல மறைஞ்சிருக்கிற 1000 ஆண்டு நீரோட்டங்கள் வரைக்கும் கடலோட இந்த எனர்ஜிக்கு முடிவே கிடையாது. அப்போ வெளிச்சமே இல்லாத ஆனா ஒரு செகண்ட் கூட தூங்காத இந்த கடலோட இருண்ட ஆழத்துல இன்னும் என்னென்ன விசித்திரமான ஏலியன் சீக்ரெட்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இனிமே எப்பவாவது நீங்க பீச்ல நின்னு அலைகளை பாத்தீங்கன்னா அந்த அலைகளுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாபெரும் சயின்ஸையும் அதோட பிரம்மாண்டத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.